இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் காலவேப்புலோட ஒரு பாடலை பார்ப்போம். இவர் என்ன பண்ணாராம், பழமுதிர்ச்சோலைக்கு போனாராம். பழமுதிர்ச்சோலைக்கு போகிறது அப்போ அப்ரோச் பண்ணுறது கஷ்டம். அப்போ எல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது, நடந்து போகணும். மதுரையிலேருந்து நடந்து போய் மூச்சு வாங்க திணறி போய் முருகரை சேவிக்கிறதுக்கு போனாராம். பழமுதிர்ச்சோலையில் ஒரு நல்ல மலை. போய் நின்ன உடனே இவருக்கு ஒரு மாதிரி கிறுகிறுத்து வருது இல்லையா, ஆடி போய் அப்படியே நின்னாராம். அங்கே போய் முருகன் வந்து பார்த்தா, இவரை பார்த்தா கேலியாக சிரிக்கிற மாதிரி இருந்துதான். பழமுதிர்ச்சோலை முருகனை நீங்கள் பார்த்தீங்கன்னா முகத்தில் நல்ல சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பு இவருக்கு வந்து ஏதோ, நான் வந்து களைச்சி போய் நான் வந்து இங்கே வந்து மூச்சு வாங்கி நிற்கிறேன். என்னை பார்த்து இவங்களுக்கெல்லாம் எப்பயுமே இந்த புலவர்களுக்கும் அடியார்களுக்கும் பக்தி அதிகமாக இருக்கும். அவங்களோட பக்தியில் அவங்க வந்து என்னென்னா அவங்கவுங்களான வழியில் போடுவாங்க. அடியார்கள் வந்து அப்படியே தன்னை அப்படியே சரண்டர் பண்ணுவாங்க. என்ன வேணா முட்டிக்கு வரனா முட்டி உடச்சி, மண்டையை உடச்சி வரனா உடச்சுருவாங்க. அந்த மாதிரி புலவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்தபடி வாயில் வந்தபடி பாடிடுவாங்க டக்குன்னு. இதில் என்னென்னா, நான் வந்து இவ்வளவு அவஸ்தைப்பட்டு நான் வரேன், கீழே இருந்து என்ன பாடுபட்டு உன்னை சேவிக்கணும்ட்டு நான் இங்கே வந்தேன், என்னை பார்த்து சிரிக்க கிண்டல் பண்ணுறியா, நீ கேலி பண்ணுறியா அப்படின்னு டக்குன்னு கோவம் வந்துட்டான் இவர். உடனே அந்த முருகனை பார்த்து ஒரு பாட்டு பாடினாராம். உனக்கு என்ன பெரிய பெருமை இருக்கு சிரிக்கிறதுக்கு? நீ யாரு? உனக்கு சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு உங்ககிட்ட? என்ன பார்த்து நீ யாரு? அதை சொல்றாதீங்க. அப்பன் இறந்துண்ணி, ஆத்தாள் மலை நீலி. மலை நீலி. அப்பன் இறந்துண்ணி, ஆத்தாள் மலை நீலி. ஒப்பரிய மாமன் உறுதிரடி. சப்பைக்கால் அண்ணனோ பெருவயிற்றான். ஆறுமுகத்தானுக்கு இங்கு என்னும் பெருமை இவை. ஆறுமுகத்தானுக்கு இங்கு என்னும் பெருமை இவை. ஆறுமுகத்து எனக்கு முருகனுக்கு இருக்கிற பெருமையெல்லாம் இதுதான். அதுதான் அருமையான பாட்டுது. அப்பன் இறந்தோடனே ஆத்தாள் மலை நீலி, ஒப்பரிய மாமன் உறுதிரடி, சப்பைக்கால் அண்ணன் ஓ பெருவயிற்றான், ஆறுமுகத்தானுக்கு இங்கு என்னும் பெருமை இவை அப்படின்றது பாட்டு இது. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அப்பன் இறந்துண்ணி. அப்பன் இறந்துண்ணின்னா அப்பா சிவன் வந்து பிச்சை எடுத்திருக்காரு. பிச்சை திருவோணம் எடுத்துட்டு போனார் இல்லையா, அதை சொல்றாரு இந்த இடத்துல. என்ன உனக்கு என்ன பெரிய பெருமை இருக்கு நினைக்கிற? உங்க அப்பா வந்து திருவோணம் எடுத்துட்டு பிச்சை எடுக்கிறவன். ஆத்தாள் மலை நீலி. ஆத்தாள் மலை நீலின்றது என்னன்னா, மலைமகளுக்கு மலையரசனுக்கு மகளா பிறந்தவன் இல்லையா. மலைமகளுக்கு மலையரசனுக்கு பார்வதி பொண்ணா பிறந்ததுனால அவ வந்து உமையவள் வந்து மலையரசனின் மகள். அவ வந்து அந்த மலையரசனுக்கு மகளா பிறந்ததுல அவளுக்கு உடம்பெல்லாம் நீளமா இருக்கான். ரெண்டாவது, மலையரசன் போதே உங்களுக்கு அங்கங்க அருவி ஓடும் இல்லையா, அது தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். அதை வந்து மலையரசனோட பொண்ணு அழகா மாதிரி சொல்றாரு இவர். ஆத்தாள் மலை நீலி. மலையரசனுக்கு பொண்ணா உங்க ஆத்தா எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பான்னா என்ன, அருவி கொட்டுறத வந்து அழுதுன்னு வருவார். இது ஆரம்பத்தில் அந்த இடத்துல வந்து நீ எது பெரிய என்ன பார்த்து சொல்ற, அந்த அந்த கோபத்துல சொல்றது. ஆத்தாள் மலை நீலி. ஆத்தாள் மலை நீலி. ஒப்பரிய மாமன் உறுதிரடி. அவனோட மாமன் யாரு? மகாவிஷ்ணு. உனக்கு ஒரு உலகெல்லாம் போய் போட்டுற மாமன்றிய யாரு? வண்ண திருடுறவன். உயில ஏறி வண்ணையை திருடி தின்றவன். அது மாதிரி உன்னோட அண்ணனை பாத்தியா? பிள்ளையாருக்கு பாத்தீங்கன்னா கால் அகன்றிருக்கும் எப்பயுமே. காலை கீழே போடும்போது பிள்ளையாருக்கு நேரம் போட்டு மாட்டாங்க. பிள்ளையாரோட காலுக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இருக்காது. கால் மெல்லிசா இருக்கும், உடம்பு பெருசா இருக்கும். அதனால சப்பை கால் அண்ணனும், காலை வளைச்சி வச்சுட்டு உன்னோட அண்ணனும் பெருவயிற்றான். பெரிய வயரை வச்சுருக்கான். யாரு? பிள்ளையார். பெரிய வயரை வச்சுருக்கான். இவ்வளவு இருக்கு. அப்படி இருக்கிற ஆறுமுகத்தான் இங்கு என்னும் பெருமை. உனக்கு இருக்கிற பெருமை என்ன? இதுதான். அதனால நீ என்ன பார்த்தாலும் சிரிக்காத. பின்னாடி தெய்வத்துக்கிட்ட பேசுறது குணம். அதுக்காக அவர் வந்து சாமி இல்லைன்னு சொல்ல முருகனை திட்டல. அந்த நேரம் அவங்களுக்கு கோபம் ஒரு திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நேரம் ஆகோன்னு போயிடுவாங்க. ஒரு நேரம் நீ பின்னாடி வாடினா மரியாதையா வரணும்னுவாங்க. தெய்வத்துக்கிட்ட நேரடியாக பேசக்கூடியதும் அது வந்து பக்தியின் முக்கிய நிலை என்னன்னா, தெய்வத்துக்கிட்ட நேரடியா பேசுறது. ரெண்டாவது, தெய்வத்தை கட்டளையிடுறது. தெய்வத்தை தான் சொல்ற மாதிரி எல்லாம் செய்யன்னு சொல்றது, செய்ய வைக்கிறது. செய்யவும் செய்வாங்க. அது பக்தியின் முக்கிய நிலை. தெய்வத்தை தனக்கு ஈடா தனக்கு போட்டி போட்டு எல்லாம் பண்றது. அந்த மாதிரி நிலையில அவர் பாடின பாட்டு இது. காலமே ஒரு பாடின பாட்டு. அவர் வந்து ஒன்றும் நடந்து போனார், அவ்வளவுதான். மதுரையில இருந்து நடந்து பழமுதிர்ச்சோலை மேல அந்த மலை ஏறி போறதுன்றது பெரிய விஷயம். அவ்வளவு தூரம் போறதுக்கு அந்த மலை ஏறி போய் தடுமாறி அங்க நிற்கும் போது முருகனோட முகத்தை பார்த்தாரா. பார்த்தா இவரை பார்த்து கேலியா சிரிக்கிற மாதிரி இருந்தோம். அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து கோவம் வந்துட்டேன். என்ன பார்த்து நீ சிரிக்கிற? நான் உன்னை தேவிக்க வந்தா நீ என்னை பார்த்து உனக்கு இலகாரமா இருக்கா நான் நடந்து வந்து மூச்சு அடிச்சு நிற்கிறது
அப்படின்ட்டு உடனே ஒரு பாட்டு பாடினாரா. அதுதான் இது. அப்பன் இறந்துள்ளி ஆத்தாள் மலை நீளி ஒப்பைய மாமன் உறுதிடி சப்பைக்கால் அண்ணன் ஓ பெருவயிற்றான் ஆறுமுகத்தானுக்கு இங்க இருந்து பெருமை வை. உனக்கு இருக்கிற பெருமை எல்லாம் இதுதான், நீ பெருசா என்ன பார்த்தெல்லாம் சிரிக்காத அப்படின்ட்டு வரோம் முருகரை பார்த்து. அருமையான பாட்டு. தேங்க்யூ.